முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்காக ஊர்தோறும் சென்று மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகிறார். இந்த வகையில் அவர் திங்கட்கிழமையன்று தேர்தல் பிரச்சாரத்தை உதகமண்டலத்தில் தொடங்கினார். அங்கிருந்து குன்னூர், மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், திருப்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானி, ஈரோடு, குமாரபாளையம், நாமக்கல், சங்ககிரி உள்ளிட்ட பல ஊர்களில் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். உதகமண்டலத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்த அவர் அந்த மாவட்டத்தின் பூர்வ குடிகளான படுகரின மக்களின் பாரம்பரிய ஆடையை உடுத்தியபடியே வாக்கு சேகரித்தார். இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர் அதிமுக ஆட்சி மீது ஊழல் புகார் கூறி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் நீலகிரி தொகுதியில் ஊழலுக்காக சிறை சென்ற ஒருவரையே வேட்பாளராக நிறுத்தியுள்ளதாக கூறினார். இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிற வேட்பாளர் ஊழலுக்காக சிறை சென்ற வேட்பாளரை இங்கே நிறுத்திருக்கின்றார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு டெல்லி ஜெயிலில் இருந்தவர் தான் இங்கே நிற்கின்ற நாடாளுமன்ற வேட்பாளர். நீலகிரியை தனது சொந்த மாவட்டமாக ஜெயலலிதா கருதியதாக கூறிய முதலமைச்சர், ஜெயலலிதா வழியில் தாமும் நீலகிரியை சொந்த மாவட்டமாக கருதி நலத்திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறினார். புரட்சி தலைவி அம்மா எப்படி இந்த நீலகிரி மாவட்டத்துக்கு தனி சிறப்பு அளித்தார்களோ, அதே போல மரியாதைக்குரிய தியாகராஜன் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டாலும் என்னுடைய நேரடி பார்வையிலே நீலகிரி மாவட்டம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சொந்த மாவட்டமாக நினைத்து இதையும் புரட்சி தலைவி அம்மா விட்டு சென்ற பணிகளை நான் தொடர்ந்து செயல்படுத்துவேன். மறைந்த திமுக தலைவர் கலைஞருக்கு உரிய சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டதாக திமுக மூத்த தலைவர்கள் புகார் கூறியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த புகார்கள் குறித்து தமிழக அரசு விசாரணை நடத்தும் என்றும் அவர் கூறினார். மூத்த திமுக நிர்வாகிகளிடத்திலிருந்தும் அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி பொறுப்பாளர்களுக்கு எங்களுக்கு தகவல் வந்துட்டு இருக்குது. சில பேர் புகாராக அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு உரிய சிகிச்சை அளிக்காம 2 வருஷம் வீட்டிலேயே சில வச்சிருந்தார். யாரையும் பார்க்கறது கூடாது. இவர் கொண்டு போய் வெளிநாட்டுல உயர்ந்த சிகிச்சை அளிச்சிருந்தா நல்லா பேசியிருப்பாரு அந்த கட்சிக்காரர் சொல்றாங்க. அதையும் அம்மாவுடைய அரசு விசாரிக்கும். விட மாட்டோம். ஏழைகளின் நலன் குறித்து திமுகவிற்கு எப்போதும் சிந்தனை இருந்தது இல்லை என்று முதலமைச்சர் புகார் கூறினார். ஏழைகளுக்கு நன்மை செய்ய அரசு முற்பட்டா அதை தடுத்து நிறுத்துகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதனுடைய தலைவர் ஸ்டாலின். இப்படிப்பட்டவர்கள் நாட்டுக்கு பொறுப்புல வந்தா ஏழை மக்கள் நிம்மதியா வாழ முடியுமா? இல்ல ஏழை மக்களுக்கு தான் நன்மை கிடைக்குமா? ஏழை மக்களை சிந்திப்பதே கிடையாது. ஏன்னா குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக வர முடியும். வேற யாரும் வர முடியாது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர துடிப்பதாக கூறிய முதலமைச்சர், திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது என்றார். அதிகாரம் இல்லாத ஆளுங்கட்சியில் இல்லாத போதே இப்படிப்பட்ட நிலைமைனா இவையெல்லாம் அதிகாரம் இருந்து ஆளுங்கட்சியா இருந்தா மக்கள் நடமாட முடியுமா? நிம்மதியா வாழ முடியுமா? வாழ விடுவாங்களா? அப்படி அராஜகம் பிடிச்ச கட்சி இன்னைக்கு துடிக்குது. எப்படியாவது வந்துடணும்னு அது போட்ட திட்டம் எதுவுமே நிறைவேறல.